எப்படி அவருக்கு இந்த மனசு வந்துச்சுன்னு எனக்கு புரியவே இல்லை. எப்படி இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க மனசு வந்துச்சு? ஏன் சார் இப்போ கட்சியில் வந்து இப்போ தோல்வி கண்டிருக்கோம். ஒரு அதிமுகங்கிற கட்சி நலிந்து போய் சூழ்நிலை இருக்குது. உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் கொடுத்து 100 தொகுதிகளுக்கு பேசுகிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். இவ்வளோ பெரிய சப்போர்ட் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து செஞ்சுருக்கு. அமித்ஷாவோட செல்ல குழந்தையா இருந்திருக்கீங்க, மோடியோட அன்பு குழந்தையா இருந்திருக்கீங்க, சந்தோஷியோட கிட்டத்தட்ட அவர் மகனாகவே செயல்பட்டிருக்கீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு உரிமையும் பாசமும் இந்த கட்சி யாருக்குமே கொடுத்ததில்ல சார். நான்லாம் ஒரு ஏங்குறேன் சார். அந்த மாதிரி ஒரு உதவி எனக்கு கிடைக்குமா, அந்த மாதிரி ஒரு பார்வை என் மேலே உழுகுமான்னு இன்ன வரைக்கும் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியில் எனக்கு கிடைக்காத அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கடவுள் அபரீதமாக கொடுத்தாரு சார். ஆனால் அந்த அதிர்ஷ்டத்துக்கு என்ன செய்யுதான் பதிலா இன்னைக்கு நீங்கள் செஞ்சதான் பதிலா? கஷ்டப்பட்ட காலத்தில் நிற்க வேண்டாமா? நிற்கணுமே சார், நிற்கலையே. மோடிஜியோட பாசத்துக்கும் அன்புக்கும் நெருக்கமாக போன ஒரு மனிதர் வந்து மோடிஜி வருத்தப்படுறது மாதிரி இந்த மாதிரி வந்து கட்சியை விட்டு போகிறேன், நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன். என்னால் அது வந்து எனக்கு மிகப்பெரிய பாதகம். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட நம்பிக்கைக்கு பாதகமாக என் மனசு சொல்ல. நீங்கள் பேசும்போதே கண்கள் எனக்கு புரியுது. அது வந்து உணர்வுபூர்வமாக நீங்கள் பேசுகிறீங்க.